வணக்கம். மீனம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக ராசிநாதனாக இருக்கக்கூடிய பெருங்கொண்ட சுபரான குருபகவான் வக்ரம் நிவர்த்தி பெற்று தனம் ஸ்தானமாகிய ராசிக்கு இரண்டாம் வீட்டில் பலம் பெறுவது பல்வேறு விதத்தில் அதிர்ஷ்டம் யோகம் நிறைந்த ஒரு தருணமாக கருதப்படுகிறது. எனவே டிசம்பர் 20ஆம் தேதி முதல் அதிர்ஷ்ட பலன்கள் கொடுக்கக்கூடிய பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் என்னென்ன என்று சற்று விரிவாக பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியாக சனிபகவான் வலுவாக அமருகிறார். எனவே இந்த தருணத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது சிறப்பு. ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டமாக இருப்பதால் பெரிய அளவிற்கு சிரமங்கள் இல்லை என்றாலும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை சனிபகவான் உறுதிப்படுத்துகிறார். ஆனால் ராசியின் அதிபதி என்று சொல்லக்கூடிய குருபகவானால் சனிபகவானின் பாதிப்புகள் பலம் இழக்கும். ஏனென்றால் பெருங்கொண்ட பணப்புழக்கத்தை கொடுக்கக்கூடிய நவக்கிரகங்களில் பெருங்கொண்ட சுபரான வானியல் அரசன் என்று கருதப்படுகின்ற குருபகவான் ராசிக்கு இரண்டாமிடமாகிய தனஸ்தானத்தில் வக்ரம் நிவர்த்தி பெற்று வலுவாக அமருகிறார். எனவே மீனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் யோகம் நிறைந்த ஒரு இனிமையான காலகட்டமாக அமைகிறது என்பதை தெளிவாக ராசியின் அதிபதியான குருபகவான் உறுதி செய்கிறார். இது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிநாதனான குருபகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாமிடத்தில் உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மிகவலிமையாக இருக்கக்கூடிய சுக்கிரபகவானின் நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். இது உங்களுக்கு கூடுதல் சிறப்பு அதிர்ஷ்ட யோகங்களை கொடுக்கக்கூடியதாக கருதப்படுகிறது. மேலும் கடந்த காலங்களில் ராகு குருவோடு இணைந்து குருபகவான் ராகுவின் பிடியிலிருந்து உங்களுக்கு நற்பலன்களை கொடுப்பதில் தடை தாமதங்கள் இருந்திருக்கும். ஆனால் தற்போது குருபகவான் ராகுவின் பிடியிலிருந்து விலகி தனித்தகுருவாக வக்ரம் நிவர்த்தி ஆகி அற்புதமான முறையில் சுக்கிரனின் நட்சத்திரத்தில் பலமாக பயணிக்கிறார் என்பது உங்களுக்கு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக குருபகவானை பொறுத்தவரையில் நவகிரகங்களிலேயே தோஷம் அற்றவரும் அதீத அளப்பரிய அபரிவிதமான நன்மைகளை யோகங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர்தான் குருபகவான். அதிலும் குறிப்பாக குருபகவானின் பார்வையில் சுக்கிரன் புதன் ஆகிய கிரக நிலைகள் பகை கிரகங்களாக இருந்தாலும் கூட புதன் சுக்கிரனின் பார்வையில் குருபகவான் சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். மற்ற கிரக நிலைகளிலிருந்து பார்க்கும்போது குருபகவானுக்கு பகை கிரகம் என்று சொல்லுமளவிற்கு எதுவும் இல்லை. குருபகவானை பகை கிரகமாக எந்த கிரகமுமே பார்க்கவில்லை. எனவேதான் நவகிரகங்களில் மிக முக்கியமானவராகவும் முழுமையான பெருங்கொண்ட சுப கிரகமாகவும் இருக்கக்கூடிய குருபகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தி பெயர்ச்சி ஆகக்கூடிய டிசம்பர் 20ஆம் தேதி முதல் மிகச்சிறந்த மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறார். ஏனெனில் பொதுவாகவே அதிசாரம் மற்றும் வக்ரம் போன்றவற்றால் பாதிக்கப்படாத கிரகமாக பார்க்கப்படக்கூடியவர் குருபகவான் மட்டும்தான். அப்படிப்பட்ட குருபகவான் மிகவும் வலுவான வானியல் அரசன் என்று போற்றப்படுகிறார். மற்ற கிரக நிலைகளை விட அபரிவிதமான பெருங்கொண்ட அளப்பரிய நல்லபல பண்புகளையும் ஒழுக்கங்களையும் நேர்மைகளையும் வைராக்கியங்களையும் உயர்ந்த செயல்பாடுகளையும் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுப்பதோடு மட்டுமல்லாது உயரிய செல்வத்தையும் பெருங்கொண்ட பணப்புழக்கத்தையும் பெறுகின்ற ஆளுமை மிகுந்த அதிகாரத்தன்மையையும் கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக குருபகவான் இருக்கிறார். குருபகவான் உங்களுக்கு இருக்கக்கூடிய அபரிவிதமான துன்பங்களை விலக்கி நன்மைகளை கொடுக்கக்கூடிய மிகுந்த இரக்கம் கொண்ட கிரகமாகவும் செயல்படுகிறார். இந்த குருபகவான் வக்ரத்தில் சஞ்சரித்தபோது அவ்வளவு சிறப்பான நன்மையில்லை. குருபகவான் வக்ரகதியிலிருந்து வக்ர நிவர்த்தி பெறுவது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது. ஏனெனில் குருபகவானை பொறுத்தவரைக்கும் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 2 4 5 7 9 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும்போது அபரிவிதமான பெருங்கொண்ட வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய அளவில் கொடுப்பார். மனித வாழ்க்கையில் எதிர்பார்க்கக்கூடிய செல்வ செழிப்புகள் வாய்ப்புகள் யோகங்கள் போன்ற அனைத்தையும் நேர்வழியில் நிறைந்து கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர்தான் குருபகவான். அப்படிப்பட்ட குருபகவான் தற்போது மேஷம் ராசியில் வக்ரம் நிவர்த்தி பெற்று சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது. ஏனென்றால் குருவின் பார்வையில் சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரக நிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக குருபகவானின் நட்பு வீடான செவ்வாய் பகவானின் ஆட்சி வீடான மேஷம் ராசியில் குருபகவான் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலமாக வலிமையாக அமர்வது அற்புதமான அருமையான அபாரமான வரவேற்கத்தக்க ஒரு சிறப்பான மாறுதலாக கருதப்படுகிறது. நீங்கள் எதிர்பாராத வகையில் முன்னேற்ற வாய்ப்புகளையும் யோகங்களையும் நிறைந்து கொடுப்பார். ஏனெனில் அன்பாக இனிமையாக பேசும் திறன் மற்றவர்களை மதிப்புடன் நடத்தும் திறன் போன்ற அனைத்தையும் மிக அருமையான முறையில் அபரிவிதமாக கொடுக்கப் போகிறார். இதன் காரணமாக நல்ல உயர்வு என்பது உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கப் போகிறது. கல்வி தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக மிகச்சிறந்த மாறுதலும் மகத்தான முன்னேற்றமும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அந்நியோன்யம் காதல் என்பது அதிகரிக்கும்.
நீங்கள் திட்டமிட்டதை விட நல்லபல முன்னேற்றங்கள் வாழ்க்கையில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் குருபகவான் உறுதிப்படுத்துகிறார். அதுமட்டுமல்லாமல் குருவின் ஆட்சி வீடாக தனுசுராசி மற்றும் மீனராசி பார்க்கப்படுகிறது. அதே சமயம் கடகராசி குருபகவானின் உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது. மகரம் ராசி நீச்ச வீடாக பார்க்கப்படுகிறது. இப்போது குருபகவான் வக்ரம் நிவர்த்தி பெற்று அதிவேகமாக அனைத்து நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய மேஷம் ராசியில் வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார். இது வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமல்லாமல் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பது ஜோதிட சாஸ்திர மூலநூல் விதியாகும். இப்படிப்பட்ட குருபகவானுடைய சுப பார்வை இந்த தருணத்தில் அருமையான முறையில் மிக அபரிவிதமாக சிம்மம் துலாம் மற்றும் தனுசு ஆகிய ராசிகளின் மீது அற்புதமான முறையில் விழுகிறது. எனவே பல்வேறு விதமான நன்மைகளும் அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக மாற்றப்படுகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் குருபகவான் உறுதிப்படுத்துகிறார். தற்போது டிசம்பர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் வரை மேஷம் ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார். நேர்பதியில் திரும்பக்கூடிய குருபகவான் சுபத்துவபாதையில் பயணிக்கப் போவதால் நீங்கள் எதிர்பாராத நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை வாய்ப்புகளை நிறைந்து உங்களுக்கு வாரிவழங்கப் போகிறார். குறிப்பாக ஒரு வருட காலம் ஒவ்வொரு நதியில் சங்கமும் ஆகக்கூடிய குருபகவான் மிகப்பெரிய அளவில் சிரமங்களை நீக்கி முன்னேற்றத்தை அதிக அளவில் கொடுக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குருபகவான் உறுதி செய்கிறார். அதிலும் இந்த ஆண்டு வக்ர நிவர்த்தி பெற்று கங்கா நதியில் தூர்வதால் அதிக அளவிலான நன்மைகள் கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகிறது. இது இன்னொரு வகையிலும் வரவேற்கத்தக்க கூடுதல் சிறப்பு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் வரை நிறைந்த நன்மைகளை அபரிவிதமாக அள்ளிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் செவ்வாயின் ஆட்சி வீடான மேஷராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் குருபகவான். இந்த மேஷம் வீடு குருவின் நட்பு வீடாக பார்க்கப்படுகிறது. எனவே இனிவரக்கூடிய காலகட்டங்கள் மன நிம்மதி நிறைவு பெறக்கூடிய வகையில் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்கப் போகிறது. தேவையில்லாமல் பல்வேறு விதமான சிக்கல்களில் மாட்டி தவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு அவற்றிலிருந்து வெளிவருவது மட்டுமில்லாமல் நிறைந்த அதிர்ஷ்ட முன்னேற்றத்தையும் அமைதியான குடும்ப சூழ்நிலையையும் உருவாக்கிக் கொடுக்கப் போகிறார். திருமணம் புத்திரபாக்கியம் உள்பட பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது என்பதை நவகிரகங்களிலேயே மிகவலிமை வாய்ந்த குருபகவான் உறுதிப்படுத்துகிறார். அதே சமயம் சனி பகவானும் கும்பராசியில் அமருகிறார். இந்த இரண்டு மாறுதலும் ஒரே தேதியான டிசம்பர் 20ஆம் தேதியில் நடைபெறுவது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலகட்டம் பார்க்கப்படுகிறது. இப்படி குருபகவானின் அமைப்பு இருக்க மீனராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதி என்று சொல்லக்கூடிய குருபகவான் 10ஆம் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடியவருமான குருபகவான் வக்ரம் நிவர்த்தி பெற்று வலுவாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனம்ஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பம்ஸ்தானத்தில் அமர்வது பலம் பெறுவது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் மிகச்சிறந்த வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் உறுதிப்படுத்துகிறது. அதிலும் குறிப்பாக பெருங்கொண்ட அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்கள் கிடைக்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்ற நிலை நிறைந்து கிடைக்கப் போகிறது. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். பூர்வீக பரம்பரை சொத்துக்கள் பாகப்பிரிவினை உள்ளிட்ட பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும். பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கூடுதலாக கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டபடி மகசூல் கிடைக்கும். விவசாயத்தில் பணப்புழக்கம் லாபத்தின் மூலமாக பெருகும். தொழில்துறையில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக கருதப்படுகிறது. அனுமதி உள்ளிட்ட அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுலபமாக கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. புதிய தொழில் துவங்குவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் தொழிலை விரிவுபடுத்துவது போன்ற பணிகளையும் மிக சிறப்பாக முடிக்கலாம். பல்வேறு வகையில் வில்லங்கமாக இருந்த பல விஷயங்கள் உங்களை விட்டு விலகுகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் புதிய நிலம் வீடு விவசாய உபகரணங்கள் வாங்குவதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் கிடைக்கும். பல்வேறு விதமான தடைப்பட்ட காரியங்கள் கவலையை அளித்த விஷயங்கள் நிச்சயமாக நல்லதொரு மாற்றம் கிடைக்கக்கூடிய மேன்மையான நேரமாக அமைகிறது. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உங்களை விட்டு விலகும். வீண் அலைச்சல்கள் குறைகிறது. குடும்பத்தில் நல்லபல சுப நிகழ்வுகள் நடைபெறும். பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்புகள் பரிபூரணமாக பூர்த்தியாகும். 2ஆம் இடமான தனம்ஸ்தானத்தில் ராசி அதிபதியான குருபகவான் வக்ரம் நிவர்த்தி பெறுவது பெண்மணியின் பெயரில் சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டநஷ்டங்களை தவிர்த்துக் கொள்ள நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய பரிகாரம். மீனம் ராசி மீனம் லக்னக்காரர்கள் வியாழக்கிழமை தோறும் விரதமிருந்து அன்றைய தினத்தில் அருகாமையிலுள்ள குருபகவான் ஆலயம் அல்லது நவக்கிரக கோவிலுக்கு சென்று 2 நெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்தல் சிறப்பு.
இவ்வாறு செய்வதன் மூலமாக உங்களுக்கு நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். வீடியோவை கமெண்ட் லைக் ஷேர் செய்யவும். மேலும் நமது சேனலில் ராசிபலன்கள் கிரகங்களின் பெயர்ச்சி பலன்கள் போன்ற பல வீடியோக்கள் பதிவு செய்துள்ளேன். தயவு செய்து சேனலுக்குள் சென்று அவைகளையும் ஒரு எட்டு பார்த்து பயன்பெறுங்கள்.